அனைவருக்கும் வணக்கம். தெய்வச் செயல் இந்த பெயர் தான் கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பெயர். எல்லோராலும் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு பெயராக இருக்கிறது. திடீரென்று இந்த தெய்வச் செயல் என்கிற பெயர் பிரபலமாகிவிட்டது. யார் இந்த தெய்வச் செயல்? திடீரென்று பிரபலமாகக்கூடிய அளவுக்கு அவர் அப்படி என்ன நல்லது செஞ்சிட்டார் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த தெய்வச் செயல் யார் என்றால் திமுக இளைஞர் அணியினுடைய நிர்வாகி, அரக்கோணம் மத்திய ஒன்றிய இணை அமைப்பாளராக இருக்கிறார். அப்போது இளைஞர் அணியுடைய பொறுப்பாளராக திமுகவில் இருக்கிறார் என்றால், அப்படி என்றால் இளைஞர்கள் நலன் சார்ந்து ஏதாவது நல்ல காரியத்தை செய்தாரா, அதன் மூலமாக இவர் பிரபலம் அடைந்தாரா என்று கேட்டால் அதுதான் இல்லை. வழக்கம் போல் திமுகவினுடைய நிர்வாகிகள் எதற்காக பிரபலம் ஆகுவார்களோ அதே காரணத்திற்காகத்தான் இந்த நபரும் பிரபலம் ஆகியிருக்கிறார். எல்லோருக்கும் செய்தி தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பெரிய அளவிலே ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக, பேசு பொருளாக இந்த பிரச்சனையை எடுக்காமல் இருந்தாலும் சமூக வலைதளங்களில் கடந்த சில நாட்களாகவே இந்த பிரச்சனை குறித்து பலரும் பேசினார்கள். இது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக, பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அரக்கோணம் பகுதியை சார்ந்த ஒரு மாணவி, 20 வயதான மாணவி ஒரு புகார் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் வைத்து நிறைய குற்றச்சாட்டுகளை எல்லாம் இந்த தெய்வச் செயல் மீது வைக்கிறார்கள். இந்த தெய்வச் செயல் அந்த மாணவியை ஆசை வார்த்தைகள் கூறி ஏமாற்றி திருமணம் செய்ததாகவும், அதை தொடர்ந்து என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த மாணவியை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். மாணவியினுடைய உடலில் பல்வேறு பகுதிகளில் கடிச்சு வைக்கிறானா, அடிக்கிறான், தாக்குதல் நடத்துகிறான், பாலியல் ரீதியான தாக்குதல் நடத்துகிறான். இதெல்லாவற்றையும் தாண்டி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சருடைய உதவியாளர்கிட்ட போய் இந்த மாணவியை என்னுடைய மனைவி என்று சொல்லி அறிமுகம் செய்து வைக்கிறானாம். இன்னும் பலரிடம் இதே போன்று அறிமுகம் செய்து வைக்கிறானாம். இதெல்லாவற்றையும் தாண்டி அந்த பெண்ணை கட்சி பிரமுகர்களுக்கு இரையாக்குவதற்கான முயற்சிகளில் இவன் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. புகார் கொடுத்து பல நாட்கள் ஆகிவிட்டது. இப்போ ஒரு 2-3 நாட்களாகத்தான் இது ஒரு பெரிய ஒரு செய்தியாக, பேசு பொருளாக மாறுகிறது. நேற்றைய தினம் திமுக இளைஞரணி செயலாளர் மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிடுகிறார். அதிலே இந்த தெய்வச் செயலை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்து ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம் அப்படின்னா, இந்த தெய்வச் செயல் இப்போது வரை கைது செய்யப்படாமல் சுதந்திரமாக சுற்றி திரிவதாக அந்த பெண் குற்றம் சாட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கதறி அழுது நான் அவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறேன். அவன் என்னடான்னா எனக்கு பின்னாடி வர்றான், சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கிறான், அவன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, அவன் ஏன் கைது செய்யப்படவில்லை, அவன் திமுகவினுடைய நிர்வாகியாக இருக்கிறான் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் இப்போது வரை கைது செய்யப்படாமல் இருக்கிறான். இதுவே இன்னொரு நபர் இதுபோன்று தவறை செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும்னு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இவன் திமுகவினுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய காரணத்தால் இவன் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இவன் என்னை மட்டுமல்ல, இதே போன்று 20 பெண்களை இதே போன்று இவன் மிரட்டி இதே போன்ற வேலைகளில் ஈடுபடுவதாக அந்த பெண் குற்றம் சாட்டுகிறார். அப்போ 20 பெண்கள் இருக்குதுன்னு சொன்னியம்மா, அந்த 20 பெண்களும் யார் என்று காவல்துறை என்கிட்ட கேட்குறாங்க. நானா கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும்? அதை காவல்துறை தானே கண்டுபிடிக்க வேண்டும். அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரித்து அவனிடம் இருந்து தானே அந்த தகவலை பெற முடியும். என்கிட்ட கேட்டா எப்படி? அது மட்டும் இல்லாமல் இவங்க காவல்துறை அதிகாரிகள் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த தெய்வச் செயலை நீங்கள் எங்கேயாவது பார்த்தால் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க என்று சொல்கிறார்கள். தெய்வ செயலை பார்த்து ஃபோன் பண்ணி சொல்றது ஏன் வேலையா இல்லை காவல்துறையினுடைய வேலையா என்று சொல்லி பல கேள்விகளை அந்த மாணவி எழுப்புகிற போது, தெய்வ செயலை மட்டுமல்ல, ஒருவேளை தெய்வ செயலுக்கு பின்னால் ஏதாவது நபர்கள் இருந்தால் அவர்களையும் பாதுகாப்பதற்கான வேலையில் காவல்துறை ஈடுபடுகிறது என்கிற சந்தேகம் தான் வருகிறது அந்த மாணவியினுடைய குற்றச்சாட்டுகளின் மூலமாக. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம எழுப்பக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனை இவ்வளவு நாட்களாக பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இப்போது வரைக்கும் அமைதி காத்து விட்டு நேற்றைக்கு எதற்காக கட்சியிலிருந்து இவனை நீக்கினீர்கள்? ஏன் இவனை கைது செய்யவில்லை? 2 கேள்விகள் எழுகிறது. இப்போ கட்சியிலிருந்து நேற்றைக்கு தான் நீக்கணும் அப்படின்னா உடனடியாக புகார் கொடுத்த உடனே எப்படிங்க நீக்க முடியும்? புகார் கொடுத்த உடனே நீக்கம் எல்லாம் செய்ய முடியாது இல்லையா? நடந்த சம்பவம் உண்மையா இல்லையா? அந்த மாணவியினுடைய குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா? அந்த புகாரில் முகாந்திரம் இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் ஆராய்ந்து விட்டு தானே நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று இவர்கள் சொல்வார்கள். அதனால்தான் காலம் தாழ்த்தி நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். அப்படித்தான் இவர்கள் சொல்வார்கள். அப்போ நம்ம என்ன கேள்வி எழுப்புகிறோம் என்றால், இவ்வளவு நாளும் நடவடிக்கை எடுக்காமல் இப்போது நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றால் அப்போது
அந்த மாணவனுடைய புகாரில் முகாந்திரம் இல்லாமல் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீர்கள் இல்லையா? தெய்வ செயல் தவறு செய்யாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் தெய்வ செயல் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்றால் அப்போ அந்த இடத்தில் ஏதோ முகாந்திரம் இருக்கிறது, இந்த மாணவனுடைய குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருக்கிறது என்கிற காரணத்திற்காக தானே நடவடிக்கை எடுத்தீர்கள். எப்போது இந்த தெய்வ செயலை கைது செய்ய போகிறீர்கள்? எப்போது கைது செய்ய போகிறீர்கள்? ஒரு தெய்வ செயலா இந்த ஒரு கட்சியினுடைய ஒரு நிர்வாகி, சாதாரண ஒரு நிர்வாகியை கைது செய்வதற்கு எவ்வளோ நாளுங்க? தனிப்படையெல்லாம் அமைத்திருப்பதாக அந்த மாணவி சொல்றாங்க, காவல்துறை அந்த மாணவியிடம் சொல்லியதாக. தனிப்படை அமைத்து தேடுகிறது, ஆனால் அவன் சுதந்திரமாக நடமாடிட்டு இருக்கிறான். ஆனால் காவல்துறை அவனை கைது செய்வதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு மாணவியினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இப்போ மாணவியினுடைய குற்றச்சாட்டை எல்லாம் பார்க்கிற போது தெய்வ செயல் என்கிற ஒரு தனிநபர் இது போன்ற வேலைகளை செய்ய முடியாது, தெய்வ செயல் மட்டுமே செய்ய முடியாது. இதன் பின்னால் ஒரு பெரிய நெட்வொர்க் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. எப்படி அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் யார் அந்த சாருங்கிற கேள்வி எழும்பியது இல்லையா, அந்த மாணவி ஒரு புகாரை கொடுத்தார் இல்லையா, சார் ஒருவனுடன் ஞானசேகரன் பேசினான், அந்த சாருடன் நீ கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னிடம் சொன்னான் என்று சொல்லி, அதே தான் இங்கேயும் நடந்திருக்கிறது. அங்கே சாருடன் இருக்க சொன்னான், இங்கே யாருடன் இருக்க சொன்னான் என்பது தெரியல. அது இந்த தெய்வ செயலை காவல்துறை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தால் அது தெரிய வரும். ஆனால் அது நடக்குமா இல்லையா என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு சின்ன நம்பிக்கை என்ன அப்படின்னா, தேசிய மகளிர் ஆணையம் இன்றைய தினம் சற்று நேரத்துக்கு முன்பு இந்த வழக்கு சார்ந்து அவங்க நேரடியாக தலையிட்டிருக்கிறார்கள். காவல்துறை இந்த வழக்கு குறித்த விவரங்களை எல்லாம் விளக்கமாக அளிக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தேசிய மகளிர் ஆணையம். தேசிய மகளிர் ஆணையம் இதில் தலையிட்டது ஒரு வகையிலே ஒரு ஆறுதலான ஒரு செய்தியாக இருந்தாலும், இந்த தேசிய மகளிர் ஆணையம் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக வழக்கிலேயே இவங்க ஆட்கள் எல்லாம் அனுப்பி வைத்தார்கள். மகளிர் ஆணையத்துடைய நிர்வாகிகளை எல்லாம் இங்கே அனுப்பி வைத்து அண்ணா பல்கலைக்கழகத்திலே அங்கே அனுப்பி வைத்து விசாரணைகளை எல்லாம் மேற்கொண்டார்கள். ஆனால் ஒன்றுமே இல்லை. என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கவில்லை. அப்போ அதே போன்று இதுவும் ஒரு கண் துடைப்பாக இருக்குமா, இல்லை உண்மையிலேயே தேசிய மகளிர் ஆணையம் இது குறித்த நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபடுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த வழக்கை தமிழக காவல்துறை விசாரித்தார்கள் என்றால் எப்படி அது விசாரணை நடக்கும் என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்தி தான். எத்தனையோ வழக்குகள் இதே போன்று நம்ம பார்த்துட்டு வரோம். அண்ணா நகர் சிறுமியினுடைய வழக்கு தொடங்கி அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு வரைக்கும் எத்தனையோ வழக்குகளை நம்ம பார்த்து இருக்கிறோம். இந்த வழக்குகளில் எல்லாம் என்ன நடந்தது? நீதிமன்றமே தமிழக அரசை நோக்கி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி கண்டனங்களை எல்லாம் பதிவு செய்த செய்திகள் எல்லாமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அப்படிதான் இங்கே காவல்துறையினுடைய அமைப்பு இருக்கிறது. ஏனென்றால் அரசு சம்பந்தப்பட்டவர்கள், திமுக ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்டவர்கள் இதில் இருக்கிறார்கள் என்றால் அப்படிதான் அது இயங்கும். இப்போ இங்கேயும் இவன் இந்த தெய்வ செயல் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகியாக இருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது. அப்போ அவனை பாதுகாக்கத்தான் செய்யும் திமுக. அதைத்தான் அந்த பெண் திரும்ப திரும்ப குற்றம் சாட்டுகிறார். அவன் திமுகவினுடைய நிர்வாகியாக இருக்கிற காரணத்தால் தான் அவன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதுவே வேறு யாராவது இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியுமானால் இவன் திமுக நிர்வாகியாக இருக்கிற காரணத்தால் தான் இவ்வளவு நடக்கிறது என்று சொல்லி அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காவல்துறையிடம் சில ஆதாரங்களை எல்லாம் நான் கொடுக்குறேன், அந்த ஆதாரங்களை எல்லாம் திமுக ஐடி விங்கை சார்ந்தவர்கள் எடுத்து வெளியிடுறாங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டுங்க. பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறைக்கு கொடுக்குற தகவல்கள் எப்படி திமுக ஐடி விங்குக்கு போகுது? எப்படி போகுது? அப்போ காவல்துறை இங்கே யாருக்காக வேலை செய்கிறது என்கிற ஒரு பெரிய கேள்வி எழுப்பப்படுகிறது. இது போன்ற சம்பவங்கள் நடப்பது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுடைய அலைபேசிகள் எல்லாம் காவல்துறையிடம் இருக்கக்கூடிய அந்த அலைபேசியில் இருந்த தகவல்கள் திமுக ஐடி விங் மூலமாக வெளியிடப்படுகிறது. திருச்சி சூர்யா என்கிற நபர் அவர் மூலமாக வெளியிடப்படுகிறது. அப்போ காவல்துறையின் கஸ்டடியில் இருக்கக்கூடிய அலைபேசியின் தகவல்கள் எப்படி மற்றவர்களுக்கு கிடைக்கிறது, எப்படி திமுகவை சார்ந்தவர்களுக்கு கிடைக்கிறது என்கிற கேள்விகள் அப்போதே எழுப்பப்பட்டது. இப்போ எவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயம் பாருங்க. ஒரு பாதிக்கப்பட்டிருப்பது ஒரு பெண், ஒரு மாணவி. அந்த மாணவி துணிந்து பேசுகிறார். தைரியமாக துணிச்சலாக அந்த மாணவி புகார் கொடுக்கிறாருங்க. அதுவே இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லையா? எத்தனையோ பெண்கள் இது போன்று பாதிக்கப்பட்டு பாதிப்புக்குள்ளாகி அவங்க வெளியே புகார் கொடுத்தால் நம்முடைய அடையாளங்கள் வெளியே வரும் இல்லையா? அது நமக்கு அவமானமான ஒரு செயலாக நம்ம மற்றவர்கள் நம்மை பார்ப்பார்கள் என்று சொல்லி அமைதியாக இருக்கிறார்கள். தங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை எல்லாம் வெளியே சொல்ல தயங்கி உள்ளுக்குள்ளே அந்த வலியையும் வேதனையையும் வைத்து அழுதுட்டு இருக்கிறாங்க பல பெண்கள்.
அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் ஒரு பெண் துணிந்து வந்து புகார் கொடுக்கிறார் என்றால் அந்த பெண்ணினுடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்கணும் இல்லைங்க? அது இல்லைங்க, அது இல்லை. இதே தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கும் நடந்தது. அந்த மாணவியினுடைய தகவல்கள் எல்லாம் வெளியே வந்தது. எஃப்ஐஆர் கசிந்ததுங்க. எஃப்ஐஆர் கசிய விடப்பட்டது. நீதிமன்றமே கண்டித்தது. எஃப்ஐஆர் கசிய விடப்பட்டது என்பதை தாண்டி எஃப்ஐஆரே தவறாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தவறாக எழுதப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டையெல்லாம் நீதிமன்றமே வைத்தது. அந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் இவர்கள் எதை செய்தார்களோ அதை அப்படியே செய்கிறார்கள். அங்கே சம்பந்தப்பட்டிருப்பது திமுக ஞானசேகரன், இங்கே சம்பந்தப்பட்டிருப்பது திமுக தெய்வச்செயல். அப்போ பெண்களுக்கான ஆட்சியை நடத்துகிறோம் நாங்கள் தான் பெண்ணிய உரிமைக்கான போராளிகள், பெண்கள் எங்களுடைய ஆட்சியில் தலை நிமிர்ந்து வாழ்கிறார்கள் என்று இவர்கள் பேசுகிறது எல்லாமே பச்சை பொய் தானே, பச்சை பொய் தானேங்க. நீங்களாம் எதுக்கு இங்கே பெண்ணிய உரிமை பேசுறீங்க? அக்கா கனிமொழி அவர்கள் எல்லாம் பேசினீர்களா? நீங்கள் ஒரு வார்த்தை பேசினீங்களா? நீங்கள் இந்த சம்பவம் குறித்து பேச வேண்டியதானே? பேச மாட்டீங்க. உங்கள் கட்சிக்காரர்கள் தான் பேச மாட்டீர்கள். பொள்ளாச்சி சம்பவம் என்று சொல்லி பொள்ளாச்சி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக என்ன கொடுமை நடந்தால், இந்த திமுக ஆட்சியில் எத்தனை வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக நடந்தாலும் அதையெல்லாம் பேசாமல் பொள்ளாச்சி சம்பவம் என்றே பேசிக்கொண்டிருந்த அக்கா கனிமொழி அவர்களும் திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களும் பெண்ணிய போராளிகளும் இந்த சம்பவத்தை பற்றி பேசுங்க. ஏன் பேசலை? கடந்த வாரம் பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வந்தபோது எல்லோரும் பேசினீர்களே, எல்லோரும் பேசினார்கள், நாமும் பேசினோம். பேசப்பட வேண்டிய ஒன்று. பொள்ளாச்சிக்காக பேசிய நீங்கள் ஏன் அரக்கோணம் மாணவிக்காக பேசவில்லை? ஏன் பேசலை? பதில் சொல்லணும் இல்லையா? பதில் சொல்லணும். பெண்களின் உரிமையை நிலைநாட்டிய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னீர்களே, இதுதான் பெண்களின் உரிமையை நிலைநாட்டக்கூடிய லட்சணமா? இப்படிதான் ஆட்சி நடத்துவீங்களா? இப்படிதான் நிர்வாகம் நடத்துவீங்களா? நீங்கள் அந்த தெய்வ செயலை இன்னும் கைது செய்யலை. அவனை கைது செய்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் கைது செய்யவில்லை? இதே போல தான் ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஞானசேகரனை கைது செய்து விட்டு உடனே வெளியே விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்தது தான் மறுபடியும் கைது செய்தார்கள். இப்போ இவனை கைதே செய்யலை. இன்னும் இவ்வளோ துணிச்சலாக ஒரு மாணவி வந்திருக்கிற அந்த மாணவி முதல்ல புகார் கொடுக்க வந்து அந்த மாணவி பத்திரிகையாளர் சந்தித்து பேசுகிற போது ரொம்ப துணிச்சலாக அந்த மாணவி பேசினார். இப்போ ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த மாணவி உடஞ்சி போய் அந்த மாணவி வந்து முதல்ல இருந்த நம்பிக்கை எனக்கு இல்லை, தைரியம் இல்லை என்று நிலை குலைந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த மாணவியை வந்து உளவியல் ரீதியாக பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். இதுக்கு தான் மாணவி கொடுத்த அந்த ஆதாரங்கள், அந்த தகவல்கள் எல்லாமே வந்து திமுக ஐடிவிங்கு போச்சு. இப்போ புரியுதா? ஒரு மாணவி புகார் கொடுக்க வருகிறார் என்றால் அந்த மாணவியினுடைய உளவியலை நாம் தகர்க்க வேண்டும். உளவியல் ரீதியாக பாதிப்படை செய்தால் அந்த மாணவியை புகாரை திரும்ப பெற்று விடுவார். அப்போ அதுக்கப்புறமா இந்த தெய்வ செயல் இது போன்ற அயோக்கியங்களை எல்லாம் காப்பாற்றி விடலாம் என்கிற கேவலமான வேலை, சில்லறத்தனமான வேலை செய்துங்க திமுக. சில்லறத்தனமான வேலை செஞ்சுட்டு இருக்கு. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா, கேடு கட்ட கேவலமான ஆட்சி. இதெல்லாம் ஒரு ஆட்சியா? நாடு முழுக்க எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், சின்ன சின்ன சிறுமிகளை எல்லாம் சிதைச்சு சீரழிக்கிறாங்க. அது தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையுமே இல்லை. நடவடிக்கை இல்லை. எப்படிங்க அது தடுக்க முடியும்? இதை செய்யக்கூடிய நபர்களை தண்டிக்க வேண்டும். முதலில் இதுபோல தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதை செய்யறதில்லை. இது தவறு நடந்ததென்றால் தவறை செய்தவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். அதை செய்யறதில்லை. இங்க தண்டனை எல்லாம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது தெரியுமா? குற்றம் செய்தவனுக்கு அல்ல, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு. அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் இதே மாதிரி தான் அந்த பெண்ணின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள் திமுகவினர். இப்போ இந்த பெண்ணின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள் திமுகவினர். பெண்களை மதிக்காத, பெண்களை போற்றாத, பெண்களை ஒரு பொருட்டாகவே எடுக்காமல் அவர்களை அவமானப்படுத்தக்கூடிய, பாதிக்கப்பட்ட பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு வெகு விரைவில் இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தப்பட இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை எத்தனை ஊடகங்கள் பேசியது? இந்த ஊடகங்கள் எல்லாம் வேற ஏதாவது தொழில் செய்யலாம் இல்லைங்க? நீங்க எதுக்கு இங்கே ஊடகம் வச்சிருக்கிறீங்க? வேற ஏதாவது எவ்வளவோ தொழில் இருக்கு, எதுக்கு இந்த தொழிலை செய்றீங்க? இந்த பிரச்சனையை எத்தனை பேர் பேசு பொருளாக மாற்றினீர்கள்? பேசுங்க. இதை எப்பவுமே பேசுறது இல்லைங்க. இந்த திமுகவுக்கு எதிராக ஒரு செய்தி இருக்கிறதா, அது என்ன செய்தியாக இருந்தாலும் சரிதான், எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் சரிதான், எத்தனை அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டாலும் சரிதான், அதெல்லாம் பேசுறதே இல்லை. அப்போ இதெல்லாம் ஊடகங்களா? இந்த நெறியாளர்கள், நடுநிலை நெறியாளர்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டின் பிரபல நெறியாளர்கள் நாங்கள் தான் சிலர் இருக்கிறாங்க. பேச வேண்டியதுதானே? இதெல்லாம் பேச மாட்டீங்க, அப்படிதானே? இதெல்லாம் ஒரு பிழைப்பு. இதையே பேசாத நீங்கள்
வேறு எதை பேசி என்ன? எல்லாவற்றையும் தமிழ்நாட்டு மக்கள் கவனித்து வருகிறார்கள். உங்களை நீங்களே அம்பலப்படுத்தி வருகிறீர்கள். இது போன்ற நிகழ்வுகளில் பேசாமல் அமைதி காப்பதன் மூலமாக. இந்த மாணவியினுடைய பிரச்சனை என்பது அந்த மாணவியின் பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களினுடைய பிரச்சனை, பெண்களினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களினுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களினுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு நடக்கலையே, எங்கோ ஒரு பெண்ணுக்கு தானே நடந்தது என்று இதை நாம் கடந்து செல்வோம் என்றால் நாளை யாருக்கு வேண்டுமானாலும் இது நடக்கலாம்.